Dear students, good morning. So this is Mother Physics YouTube channel. So இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா lesson 1 electrostatics. ஓகேவா 12th physics உடைய first lesson பத்தி what are the topics we are going to cover and to get how to get full mark in lesson 1. So இந்த lesson 1 electrostatics ல எப்படி நம்ம full mark எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So first of all I'll ask you sorry to all of you because கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல because of work. So இன்னில இருந்து கண்டினியூவா பாத்தீங்க அப்படினா lesson 1 2 3 up to 11 லெசனுக்குமே வீடியோஸ் கண்டிப்பா இருக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இன்னொன்னு நம்ம மதர் பிசிக்ஸ் யூடியூப் சேனல்ல கோல்டன் क्वेश्चंस இஸ் ஃபெமிலியர் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மறக்காம நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத விட நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் இது ஃபுல்லாக எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ். ஓகே, ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் திங்கிங் எக்ஸாமை போஸ்ட்போன் தான் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி நாட் கேன்சல். ஓகே, ஸோ கேன்சல் பண்ண கிடையாது, கேன்சல் பண்ண போகிறதும் கிடையாது. கீப் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால ஆல் பாஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியெல்லாம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அட் ப்ரெசன்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இதுவே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல், ரைட்? ஸோ ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, இந்த எது வந்தாலும் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அந்த மைண்ட் தாட்டை தயவு செஞ்சு டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சி வந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வில் பி கண்டக்டட் ஷியோர்லி. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நடக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ கேன் மேக் த ஷெட்யூல். ஓகேவா? அந்த ஷெட்யூல் போட்டு உங்களுக்குள்ள நீங்க ஃப்ரேம் த ஷெட்யூல் அண்ட் ரீட் ப்ராப்பர்லி. சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோல ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வாட் ஆர் ஆல் த போர்ஷன்ஸ் வில் பி இன் தட் புக் பேக் क्वेश्चंस அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஜஸ்ட் யூ டேக் அ புக். ஸோ பேஜ் நம்பர் 71 லெசன் 1 உடைய புக் பேக் क्वेश्चनல எதெல்லாம் நீங்க படிக்க கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப்டர் தட் we are going to see book inside from the lesson 1. ஓகேவா? from the lesson first I mean page. ஓகேவா? first pageல இருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஃபுல்லா எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணா இந்த லெசன்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவா இருக்கும். இனிமே வர்ற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே நான் சொல்ல போறேன். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி இன் தட் 1 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்க, இப்போ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंसல क्वेश्चन நம்பர் 3 கிடையாது. क्वेश्चन நம்பர் 3 நீங்க படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 13 no need to study question number 13. so இந்த 2 questions வந்து 1 மார்க்ல கிடையாது based on reduced syllabus. okay, so next பாத்தீங்க அப்படினா ஷார்ட் क्वेश्चंसல question number 6 7 question number 6 7 11 12 13 and 17 18 19. so இந்த questions எல்லாம் நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? so இது எல்லாமே reduced syllabus. next long answers அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா question number 14 15 16 and question number 21. இந்த questions எல்லாம் நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோ செப்பரேட்டாக இருக்கும், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு 1 மார்க் எது படிக்கணும் எது விடணும் அப்படின்னு தெரியல. ஷியோர் ரைட்? ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பாருங்க. ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ள என்டர் ஆக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் இன் லைக் branches of science you know very well. What are all the branches of science? அப்படின்னா physics, chemistry, botany, zoology அப்படின்னு சொல்லுவோம். So particularly physicsல it will have many branches. நிறைய branches இருக்கு, right? So அந்த branchesல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன சார்? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓகேவா? சோ எலக்ட்ரோ அப்படினா it will have the charge, right? electric charge. என்னது? electric charge. So what are the electric charge? நமக்கு என்ன தெரியும்? charge அப்படினாவே we know very well positive and negative. Positive and negative. இந்த ரெண்டு சார்ஜ் தான். This is electric charge. Statics is what is mean by statics? This is stable. What is this? Stable. Stable na ஒரே இடத்துல இருக்குது, நிலையான. ஓகேவா? It will be never move at anywhere. ஓகேவா? So stable. This is electric charge, plus and minus. ஓகேவா? So இது தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை. ஓகேவா? ஸ்டேபிள்னா நிலை, நிலையான. எலக்ட்ரோ அப்படின்னா மின்னியல், நிலை மின்னியல் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மீடியம்க்கு இப்படிதான் இருக்கு. ஓகேவா? நிலை மின்னியல். சோ அந்த electricity, ஓகேவா, the branch of electricity which deals with stationary charge. The branch of electricity which deals with stationary charge. ஓகேவா? branch of electricity which deals with which charge? stationary. ஓகேவா? stationary அப்படினா ஒரே இடத்துல நிலையான. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா electrostatics அப்படின்னு சொல்றோம். got it? சோ இப்போ என்ன சார் நெக்ஸ்ட் இதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணா இந்த லெசன்ல இருந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே? சோ பாருங்க, சோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ தான் இது. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் கொடுத்திருப்போம். சோ இதெல்லாம் சிம்பிளி இன்ட்ரோடக்ஷன். Next basic properties of chargesல first one electric charge கொடுத்திருப்பாங்க. So maximum you know very well that ஒரு important விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the plus and minus charge. Who classified the plus and minus? அதாவது generally the charges plus charge and minus charge is there, no? So who classified the charges? First யார் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க சார்ஜ்? இதுதான் சார்ஜ் அப்படினு. It's the name of Benjamin Franklin. Benjamin Franklin அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் கிளாசிஃபை பண்ணாரு. சரியா? சோ அத அப்படியே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். என்ன சார் கன்சர்வேஷன் அப்படினா என்ன? சோ அதாவது before decay and after decay it will be equal. ஓகேவா? சோ அத என்ன சொல்வாங்க அப்படினு பாத்தீங்கன்னா the total electric charge in the universe is constant and charge can neither be created nor be destroyed. Charges can neither be created nor be destroyed, but it is transferred, converted, ஓகேவா, one system of energy into another system of energy. That is conservation of electric charge. Got it? So next பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படினா conservation, quantization of charge. Quantization அப்படிங்கிறது is nothing but Q is equal to Ne. Quantization of electric charge உடைய equation Q is equal to Ne. ஓகேவா?
So the q ங்கிறது சார்ஜ், l ங்கிறது இன்டிஜர், e ங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ் உடைய வேல்யூ. சரி, சோ என்ன சார் அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் உடைய வேல்யூ என்ன? 1.6 into 10 power minus 19 கூலும். ஓகேவா? ஏன் சார் கூலும் போடணும்? because electric charge ஓட யூனிட் என்னது? கூலும். சரியா? மைண்ட்ல நல்லா கரெக்ட்டா வச்சுக்கணும். ஓகே, சோ அது கீழ ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. calculate the number of electrons in 1 coulomb of negative charge. 1 coulomb of negative chargeல நமக்கு எவ்வளவு number of electrons இருக்கு? so from we are going to derive from in this equation. ஓகேவா? 1 coulomb of electric chargeல, that is negative chargeல எவ்வளவு number of electrons அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். n is equal to அப்ப என்ன வரும்? q by e வருமா? is it right? so இதுதான் ஃபார்முலா, அவ்வளவுதான். so number of electrons நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். so q ங்கிறது எவ்வளவு? 1 கூலும் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் சார்ஜ் உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 into 10 power minus 19 கூலும் அப்படினு. is it right? so n is equal to 1 by 1.6 into 10 power minus 19. கரெக்ட்டா? so 1 by 1.6 வந்து என்னது? 6.25 ஆ? is it right? 6.25. இத மேல எடுத்து போனா ஓகேவா? பவர்ல என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும் இல்லையா? so into 10 power 18. இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? 10 power 18 ஏன்னா மைனஸ் வந்து மேல போச்சுனா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? so 1 பவர்ல இங்க 10 power 1 இருக்குதா மீனிங். சோ அப்போ இங்க மேல போச்சுனா என்ன ஆகும்? minus 19 plus 19 ஆகும். plus 19 ல இருந்து இந்த 1 போச்சுனா எவ்வளவு? 18. சரியா? சோ அது கரெக்ட்டா பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் Coulomb's law. so it's very important. Coulomb's law வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சரியா? சோ என்ன சார் அது Coulomb's law? Coulomb's law. சரியா? சோ இதோட ஈக்குவேஷன் force is directly proportional q1 q2 by r square. சரியா? q1 q2 by r square. சோ இப்போ நமக்கு என்ன எப்படி சார் இந்த டயகிராம் பேஸ்ல எப்படி நம்ம சொல்லலாம் அப்படினா ஒரு ரெண்டு பாயிண்ட கன்சிடர் பண்ணுங்க. q1 q2 சென்டர்ல O அப்படின்னு வெச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு பாயிண்ட் R, இங்க இருந்து ஒரு பாயிண்ட் R. சோ அப்ப இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? r ஸ்கொயரா இருக்கும். இப்போ இங்க this is point A point B அப்படி கன்சிடர் பண்ணுங்க. பட் சார்ஜ் வந்து q1 q2. got it? இப்போ இந்த q1 தான் இப்படி டிராவல் ஆகி நமக்கு q2 வா போயிடும் பாயிண்ட் B. so it will be goes on a particular force. ஒரு particular force ஓட இது மூவ் ஆயிடும் இல்லையா? so இந்த particular forceங்கிறது ஒண்ணு அட்ராக்ஷனா இருக்கலாம் or repulsionா இருக்கலாம். is it clear? ஒண்ணு அட்ராக்ஷனா இருக்கலாம் or repulsionா இருக்கலாம். சரியா? so force is directly proportional q1 q2 by r square. இந்த ஈக்குவேஷனை எப்படி சார் நாம எழுதலாம் அப்படினா force directly proportional q1 q2 and force inversely proportional 1 by r square. இப்போ இத எப்படி நான் டெஃபினிஷன் சொல்றேன்னு பாருங்க. இதுக்கு என்ன சொன்னேன்? directly proportional. இது டிவைட்ல இருந்தா இது என்ன சொல்லணும்? inversely proportional சொல்லணும். is it right? so Coulomb's law states that the force of attraction or repulsion between two point charge is directly proportional to the product of the charge. இந்த ரெண்டு சார்ஜ் எப்படி இருக்கு? ப்ராடக்ட்ல இருக்கு. so product of the charge இது வந்து என்னது? distance. இந்த r square ங்கிறது distance. இது எப்படி இருக்கு? இன்வெர்ஸா இருக்கு. so Coulomb's law states that the force of attraction or repulsion between two point charge is directly proportional to the product of the charges and inversely proportional to the
square of the distance between them. எதுக்கு between them? இந்த chargesக்கு between them. அவ்வளவுதான். Is it okay? சரி, ரைட். So இப்போ இந்த directly proportional to எடுக்கறோம் அப்படினா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போறோம். That is k. q1 q2 by r square. Okay? So இந்த k க்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன சார்? 1 by 4 pi epsilon naught. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. 1 by 4 pi epsilon நாட்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சோ இதுக்கு ஒரு வேல்யூ நமக்கு கொடுத்திருப்பாங்க. என்ன சார் அப்படினு பார்த்தோம்னா இதோட வேல்யூ 9 into 10 power 9. நல்லா வாட்ச் பண்ணுங்க. 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இது எதுக்கான வேல்யூ அப்படினு பார்த்தோம்னா இந்த 1 by 4 pi epsilon naught இந்த கான்ஸ்டன்ட் k ஓட வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி சார் இதெல்லாம் இன்ட்ரோ듀ce பண்ணலாம்? that is force is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுதலாம்ல. இப்போ இந்த epsilon naught அப்படிங்கிறது என்ன சார்? இந்த epsilon naught அப்படிங்கிறது is nothing but permittivity of free space. Permittivity of free space. சரியா? சோ அதோட யூனிட் என்ன? அதோட வேல்யூ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா 8.85 into 10 power -12 coulomb square Newton inverse meter power -2. Coulomb square Newton inverse meter power -2. This is the constant value for epsilon naught. Epsilon naught is nothing but permittivity of free space. Is it right? இவ்வளவுதான். இதுதான் கூலம்ஸ் லா. சரியா? ரொம்ப சிம்பிள். சரியா? ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கூடிய ஒரு பார்ட் தான் இந்த பார்ட் தான். சரியா? சோ இத பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த டாபிக்கை நீங்க கவர் பண்ணனும் அப்படினா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் field, that is E vector அப்படினு சொல்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா B vector. அது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியரான ஒரு விஷயம் தான். சரியா? சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் என்ன சார் அப்படினு பார்த்தோம்னா that is F vector force by test charge Q naught அப்படினு சொல்றோம். சரியா? சோ இதோட SI யூனிட் எப்படி நாம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சரி, நீங்க மெமரி பண்ணனும் அவசியமே கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? ஃபோர்ஸ் பர் சார்ஜ், அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படினாவே இந்த ஒரு சார்ஜ்ல ஒரு பிளஸ் சார்ஜ் ஆர் மைனஸ் சார்ஜ் வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? ஒரு சார்ஜ் எடுக்கிறோம். இதுல இருந்து ஒரு பர்టిక్యులர் ஃபீல்ட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு பர்టిక్యులர் ஃபீல்ட நோக்கி போகுது. சரியா? சோ இங்க போற எல்லா ஃபீல்ட் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஒரு பர்టిక్యులர் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் போகும். ஒரு பர்టిక్యులர் ஃபோர்ஸோட தான் போகும். இஸ் இட் ரைட்? சோ அதனால தான் என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் சார்ஜ். அது என்ன சார்ஜ் அப்படினு சொல்றோம்? டெஸ்ட் சார்ஜ். சோ வாட் எவர் இட் இஸ், அது சார்ஜா இருந்தாலும் சரி, டெஸ்ட் சார்ஜா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா சார்ஜ்னாவே அதோட யூனிட் என்ன? கூலும். ஓகேவா? கூலும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஃபோர்ஸ்னா நியூட்டன் அப்படிங்கிறது தெரியும். இஸ் இட் ரைட்? சோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட SI யூனிட் என்ன வரும்? நியூட்டன் பை கூலும். சோ இந்த C மேல போச்சு அப்படினா எப்படி எழுதலாம்? NC இன்வெர்ஸ் எழுதலாம். பாருங்க, புக்க செக் பண்ணி பாருங்க. இப்படி தான் நம்ம யூனிட்டை டிரைவ் பண்ணணும். ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். சரியா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படினா எந்த பார்ட் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா next page number 16 17 all deleted portion ma 18 19 up to 20 வரைக்கும் deleted before 1.4 okay va
ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்போம் பாருங்க. எலக்ட்ரிக் டைபோல் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான எஸ்ஐ யூனிட் இருக்கு. ஸோ என்ன சார் அது எலக்ட்ரிக் டைபோல்? ஓகேவா? ஸோ இதுல ஒரு பெர்மனன்ட் டைபோல் அப்படின்னு ஒரு 1 மார்க் இருக்கு. பெர்மனன்ட் டைபோல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அது என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O CO2 கொடுத்துருக்கோம்னா CO வாட்டர் அம்மோனியம் and HCl. ஓகேவா? so these are the permanent dipole. ஓகேவா? so இந்த எலக்ட்ரிக் டைபோல் டாபிக்ல இருக்கும். so இந்த எலக்ட்ரிக் டைபோல் உடைய ஈக்குவேஷன் P vector is equal to Q into 2D அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 2D டிஸ்டன்ஸ்ல ஒரு பர்టిక్యులர் சார்ஜ் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. Two equal and opposite charges separated by a small distance. Two equal and opposite charges separated by a small distance, that is called electric dipole. ஓகேவா? புக்ல இருக்க செக் பண்ணி பாருங்க. சோ இதோட SI யூனிட் நம்ம எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த Q வந்து சார்ஜோட யூனிட் என்ன? கூலும். ஓகேவா? சோ அப்போ C போட்டுக்கோங்க. 2 is numerical value. There is no unit for any other numerical values. ஓகேவா? அது விட்டுருங்க. D ங்கிறது என்ன? distance. சோ நம்ம distance நம்ம நார்மலா எதல மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். இவ்வளவுதான். சரியா? சோ கூலும் மீட்டர் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் டைபோல் உடைய SI யூனிட். Is it right? சோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சரியா? சோ அடுத்து இந்த டாபிக் நல்லா பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் எது சார் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இறங்கணும் அப்படினா we know very well ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चंस. axial line, equatorial line நோட் பண்ணி வெச்சுக்கோ. axial line, equatorial line, electric potential, capacitors series parallel, Van de Graaff generator. So these are all the very important 5 marks in first lesson. So இந்த பார்ட்டை கொஞ்சம் நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் இந்த மைக்ரோவேவ் ஓவன். சோ அதோட பிரின்சிபல் பாத்தீங்க அப்படினா டார்க். Is it right? Torque acting on the electric dipole. அதோட பிரின்சிபல் மைக்ரோவேவ் ஓவனோட பிரின்சிபல். சோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இதெல்லாம். சோ இருந்தாலும் just we are going to remember this, right? சோ அதுக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். கண்டிப்பா இது ஃபுல்லா பாத்துக்கோ. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது nothing but ஒண்ணும் இல்ல, the number of electric field lines. The number of electric field lines crossing through the given area அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய டெஃபினிஷன். சோ அதோட யூனிட் electric flux. ஓகேவா? the number of electric field lines passing through the given area. ஓகேவா? சோ என்ன சார் அப்படினா ஒரு பிளஸ் q சார்ஜ் இருக்கும். இதுல நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகும். சோ இங்க நம்ம பர்టిక్యులரா ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுக்கணும்னு வெச்சுக்கோங்க. இந்த இடத்துல எடுக்கணும். சோ இந்த பர்టిక్యులர் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுல எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சோ இதோட யூனிட் என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கொடுத்திருப்பாங்க. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ். சோ இது எப்படி எழுதலாம் சார் அப்படினு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை c இப்படி எழுதலாம். ஏன் சார் இப்படி எழுதலாம்? இந்த c மேல எடுத்து வந்தோம் அப்படினா இன்வெர்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? சோ எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருந்தீங்க அப்படினா ரொம்ப சிம்பிளா அடிச்சிடலாம் இந்த லெசன்ல மார்க். சரியா? சோ அதே சேம் யூனிட் எதுக்கு சார் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா காஸ் லா.
ஓகேவா? இப்போ காஸ் லா பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் வரும், கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. சரியா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். காஸ் லா. சரியா? காஸ் லா அப்படிங்கிறது அதனுடைய டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். So that is pi e, this is equal to closed integral e vector into dA vector. So இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா q enclosed by epsilon naught. சரியா? q enclosed by epsilon naught, that is q is nothing but a charge தான். சரியா? So அப்போ pi e is equal to q enclosed by epsilon naught. So the q ங்கிறது என்ன? q ங்கிறது சார்ஜ், ரைட்டா? c q ங்கிறது சார்ஜ், சார்ஜோட யூனிட் என்ன? கூலும். சோ அதனால c போட்டேன். சோ எப்படி SI யூனிட் நம்ம டெரைவ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரியா? சோ இப்போ epsilon naught அப்படிங்கிறது என்ன? கூலும்ஸ் லால பார்த்துப்போம். 8.85 into 10 power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் மீட்டர் பவர் minus 2. அந்த வேல்யூக்கு அப்புறமா இருக்கும்போது அதுதான் SI யூனிட். சோ இப்போ இதை எப்படி சார் நம்ம டெரைவ் பண்ணலாம்? இதோட SI யூனிட், காஸ் லாவோட SI யூனிட். சரியா? புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க, பட் we have to find. It's very important, very helpful to for your NEET and JEE IIT. Okay, so keep your mind, it's very helpful. So C by C square n inverse m power minus 2. இப்போ இந்த C யும் இதுல ஒரு C யும் கேன்சல் ஆயிடுச்சுனா, so what is the remaining term? மேல எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லனா 1 இருக்கு remaining. So கீழ பாத்தீங்கன்னா C இருக்கும், n inverse அப்படியே இருக்கும், m power minus 2 அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த பார்ட்ட நம்ம மேல எடுத்துப்போம். என்ன வரும்? அப்போ மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். அப்போ c இன்வெர்ஸ் வந்துரும் n m ஸ்கொயர் வரும். கரெக்ட்டா? சோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? n m ஸ்கொயர் பை c ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். ஏன்னா இந்த c மேல எடுத்து வந்தோம்னா இன்வெர்ஸ் ஆயிடும். அப்போ நல்லா பாருங்க, n m ஸ்கொயர் c இன்வெர்ஸ், n m ஸ்கொயர் C inverse இருக்கா? சோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கும் காஸ் லாவுக்கும் SI யூனிட் வந்து சேம் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அந்த அப்ளிகேஷன்ஸ் பாத்துக்கோங்க காஸ் லா. நெக்ஸ்ட் 46ல அது வந்து டெலீட்டட். 46ல இருந்து கண்டினியூவா அப் டு 53 வரைக்கும் டெலீட்டட் போர்ஷன் தான், ரெடியூஸ்ட். ஓகேவா? அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் கெபாசிட்டர் பார்ட் இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கெபாசிட்டர் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ரைட்டா? இந்த கெபாசிட்டரோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியுமா? இல்லையா? Q is equal to CV. Q ங்கிறது கெபாசிட்டன்ஸ் ஆஃப் a capacitor. சரியா? C and V we know very well, right? So இப்போ நமக்கு capacitance of a capacitor, that is C தேவை அப்படினா C is equal to Q by V. இந்த capacitance of a capacitor தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா C is equal to Q by V. Q ங்கிறது சார்ஜ், சார்ஜோட யூனிட் கூலும். V ங்கிறது potential difference, so அதோட யூனிட் வோல்ட். உங்களுக்கு புக்ல கரெக்ட்டா கிளியரா கொடுத்திருப்பாங்க, கூலும் per volt அப்படினு கொடுத்திருப்பாங்க. என்னது? the SI unit of capacitance of a capacitor is coulomb per volt, C per V or farad அப்படினு கொடுத்திருப்பாங்க. farad. சரியா? இதுல ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு. 1 microfarad is equal to and 1 picofarad is equal to. It's very important. 1 microfarad is equal to 10 power minus 6 farad and 1 picofarad is equal to 10 power minus 12 farad. Clear? அது கரெக்ட்டா பாத்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா?
ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சீரியஸ் பேரலல் கெப்பாசிட்டர், இட்ஸ் வெரி ஈஸி ரைட், அது பார்த்துக்கோங்க. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 65 1.9.3 lightning arrestor or lightning conductor, that is deleted portion, you no need to worry about that and no need to study. And so last one, Van de Graaff generator is a very important question. You know very well Van de Graaff generator, அந்த டயக்ராம் அக்யூரேட்டா இருக்கணும், கரெக்டா அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதோடைய பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் they are writing electromagnetic induction, அது ஈஸியா இருக்கிறதுனால அந்த வேர்ட் வந்துருது. சரியா? நம்ம Van de Graaff ஜெனரேட்டர் படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன்ல தான். ஸோ அப்போ அதோட பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதுதான் Van de Graaff ஜெனரேட்டரோட பிரின்சிபல். ஸோ இது எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻7 வோல்ட். நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் அந்த மெஷினுக்கு, நம்ம கொடுக்கிறது வந்து அந்த ஜெனரேட்டருக்கு நம்ம அப்ளை பண்ற அந்த பொட்டன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 10⁻4 வோல்ட். பட் அது நமக்கு கொடுக்கிறது 10⁻7. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ரைட்? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? மேக்ஸிமம் இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? டு ஆக்சலரேட் த சார்ஜஸ், அந்த நியூட்ரான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்த்துக்கோ, புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் எல்லாம் ஆக்சலரேட் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இந்த Van de Graaff. Okay, so this is a full explanation about we are orally discussing for that lesson 1 electrostatics. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. என்னென்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னா அப்படிங்கறத கண்டிப்பா பாருங்க. டெய்லி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா லெசனுக்குமே நான் வீடியோ போடுறேன். சரியா? ஸோ பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ மேலும் நம்ம சேனல்ல இருக்கிற டாபிக்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டா கிளாஸிஃபை பண்ணி போட்டுருப்பேன். பாருங்க, படிங்க, யூஸ் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க.